பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். இன்றைய உடன்படிக்கை வேதியானத்தில் நாம் பார்க்க போகிறோம், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு வசனம் சொல்லுதுங்க. என்ன நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்? இப்போ பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. திருநாய்கள் இருக்கலாமா வேணாமான்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது அது குறித்து இல்லைங்க. நாய் என்ன காரியத்தை செய்யும் அப்படின்னா, நாய் தன் கக்கினதை திரும்ப போய் சாப்பிடும். அதுதான் நாய்கிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயங்க. மற்றபடி நமக்கு நாய்கிட்ட வேறு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் விஷயம் சொல்லுது, நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னும். அப்போ என்ன அப்படின்னா, விட்டு வந்த பாவங்களை மறுபடியும் போய் நாம் தொடக்கூடாதுங்க. நம்ம விட்டு வந்துட்டோம், உலகத்தை விட்டு சபைக்கு வந்துட்டோங்க. சபைக்கு வந்த பிறகு மறுபடியும் போகக்கூடாது. உலகத்தை விட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டவர் விட்டு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? பாவத்துக்குள்ளே போகக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த பிறகு மறுபடியும் போனோம் அப்படின்னா, ஆண்டவருடைய இந்த பரலோக அன்பை ருசி பார்த்த பிறகு மறுபடியும் போனோன்னா நம்மளை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டு வந்த பாவத்திற்கு மறுபடியும் போகாதீங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.